அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி முஸ்லிம் அல்லாத மக்கள் இஸ்லாத்தை பற்றி எந்தவிதமான கேள்விகளையும் கேட்டு அவர்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்களை, மறுப்புகளை, ஆட்சேபனைகளை தெரிவித்து அதற்கு இஸ்லாம் தருகிற விடை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி 80களிலிருந்து இந்த தமிழ் மண்ணிலும் வெளிநாடுகளிலே தமிழர்கள் வாழுகிற பகுதிகளிலும் இந்தியாவில் தமிழர்கள் வாழுகிற பிற மாநிலங்களிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நிகழ்ச்சியாகும். இது முழுக்க முழுக்க கேள்வி பதில் நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஆரம்பமாக ஒரு சின்ன இஸ்லாம் பற்றிய ஒரு அறிமுக உரையை நிகழ்த்திவிட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு நம்ம விடையை பார்க்கலாம். இஸ்லாம் மார்க்கம் பிற மதங்களிலிருந்து பல விதத்திலே வேறுபட்டிருக்கிற ஒரு மார்க்கம். வேறுபட்டு இருக்கிறதுனால தான் அது ரெண்டு மார்க்கமா இருக்கிறோம். எல்லா மக்களுடைய எல்லா மதங்களுடைய கொள்கையும் ஒன்றாக இருந்தால் அவை ஒரு மதமா ஆயிருக்கும். எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த மதத்தினுடைய கொள்கை வேற மதத்து கொள்கையோட வித்தியாசமா தான் இருக்கும். இந்து மதத்துக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் எடுத்துக்கொண்டால் ரெண்டுக்கும் ஒரே கொள்கை இருக்காது, வித்தியாசம் இருக்கும். இதே போன்றுதான் இஸ்லாம் மார்க்கத்திற்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கங்களுக்கும் எடுத்து பார்த்தால் பல விஷயங்கள்ல வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதுல முக்கியமான ஒரு வேறுபாட்டை மட்டும், அனைத்தையும் சொல்ல முடியாது, ஒரே ஒரு முக்கியமான வேறுபாட்டை மாத்திரம் உங்களுக்கு இஸ்லாத்தின் செய்தியாக நான் சொல்கிறேன். இப்ப இந்த உலகத்தில் பல்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் வாழ்கிறோம். பல்வேறு மொழி பேசக்கூடியவர்கள் நம்ம வாழ்கிறோம். பல்வேறு கலாச்சாரங்களை உடையவர்கள் வாழ்கிறோம். இப்படி வாழும்போது நம்ம கலாச்சாரத்தை கடைபிடித்துக் கொண்டு அதே நேரத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ வேண்டும். அவங்க முஸ்லீம் முஸ்லீமா வாழ்வார்கள், இந்துக்கள் இந்துக்களாக வாழ்வார்கள், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்வார்கள், மதமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படி வாழ்ந்துவிட்டு போவார்கள். அப்படி வாழ்ந்தாலும் அதற்காக நமக்கு மத்தியில மோதலோ சண்டையோ சச்சரவோ பூசலோ ஏற்படக்கூடாது என்றால் அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அருமையான வழிகாட்டுதல் என்னவென்று சொன்னால், நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றியவர்களாக இருந்தாலும் ஒரு ஜோடிக்குத்தான் பிறந்தீர்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய உலகத்துக்கு சொல்ற செய்தி என்ன? கடவுள் முஸ்லிமை தனியா படைக்கல, இந்துவை தனியா படைக்கல, கிறிஸ்துவன் தனியா ஒரு படைப்பு படைக்கல. கடவுள் ஒரு மனிதனை தான் படைக்கிறார். ஒரு முதலாக ஒரு ஜோடியை படைக்கிறார். இஸ்லாம் சொல்லக்கூடிய விதத்தின் பிரகாரம், கோட்பாட்டின் பிரகாரம் ஒரே ஒரு ஜோடியை தான் கடவுள் படைக்கிறார். அந்த ஜோடிக்கு பிறந்தவர்கள் தான் நம்ம பல மதங்களாக, நிறங்களாக, பல நாட்டவர்களாக, பல வகையில் நம்ம பிரிந்து கிடக்கிறோம். அப்ப நம்ம எல்லாருடைய தகப்பன் ஒருத்தன், நம்ம எல்லோருடைய தாய் ஒருத்தி என்று மனசுல நம்பிக்கை வந்து விடுமையானால் நமக்குள்ள சண்டை வராது. நீங்க உலகத்துல பாக்குறீங்க, ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைங்க, ஒருத்தர் ஆளுங்கட்சியில் இருப்பாரு, ஒருத்தர் எதிர்கட்சியில் இருப்பாரு. அதுக்காண்டி வெட்டி கொள்வாங்களா? அதுக்காண்டி சண்டை போட்டுக் கொள்வாங்களா? கொள்ள மாட்டார்கள். அப்ப ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் எப்படி பல கட்சிகளில் இருந்து கொண்டு சகோதரர்களாக வாழ முடிகிறதோ, அவர் திமுக காரர் திமுக இருப்பார், அண்ணா திமுக காரர் அண்ணா திமுக இருப்பாரு. அண்ணன் தம்பி போயிருமா?
ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த ரெண்டு பேரும் சகோதரர்கள் என்பது மாறாது. அவருக்கு ஒன்றுண்டா இவர் போய் நிற்பார், இவருக்கு ஒன்றுண்டா அவர் வந்து நிற்பார். இந்த மாதிரி தான் நீங்கள் சித்தாந்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இஸ்லாம் உலகத்துக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுள் ஒரு ஜோடியை தான் படைத்தார். இந்துக்களுக்கெல்லாம் தனி தகப்பன் கிடையாது, முஸ்லிம்களுக்கெல்லாம் போய் அவர் ஒரு தனி தகப்பன் கிடையாது, கிறிஸ்தவர்களா போன அவர்களுக்கு ஒரு தனி முப்பாட்டன் கிடையாது. எல்லா மனிதர்களுக்குமே மொத்தமே கடவுள் படைத்தது ஒரு ஜோடி தான். இதை இப்ப நீங்க ரிவர்ஸ்ல போனா நீங்களே அறிந்து கொள்ளலாம். எப்படி அறிந்து கொள்வது? இப்ப நம்ம ஒரு 800 கோடி மக்கள் உலகத்தில் வாழ்றாங்க. இந்த 800 கோடி மக்கள் இன்னைக்கு வாழ்றாங்களே, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு இருந்திருப்பாங்களா? இவ்வளவு இருக்கல, இதை விட கம்மியா தான் இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இது 200 கோடி இருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா 100 கோடி தான் இருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா 50 கோடி மக்கள் தான் உலகத்தில் இருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்க என்று சொன்னா ஒரு 10 கோடி பேர் தான் இருந்திருப்பார்கள். இன்னும் மேல போனீங்க என்று சொன்னா 1 கோடி பேர் இருந்திருப்பார்கள். இன்னும் மேல போனீங்க என்று சொன்னா 1 லட்சம் பேர் இருந்திருப்பார்கள். இன்னும் அப்படி போனீங்க என்று சொன்னா ஒரு 10,000 பேர் இருந்திருப்பார்கள். அதுக்கு மேல போனா ஒரு 1000, அதுக்கு மேல போனா ஒரு 100, அதுக்கு மேல போனா ஒரு 50 பேர் இருந்திருப்பார்கள். அதுக்கு மேல போனா 20 பேர் இருந்திருப்பார்கள். அதுக்கு மேல போனா 10 பேர் இருந்திருப்பார்கள். அதுக்கு மேல போனா 2 பேர் இருந்திருப்பார்கள். அங்க போய் முடிஞ்சிடும். இப்படி ரிவர்ஸ் கூடிக்கிட்டே வர்றோம்ல, கூடிக்கிட்டே வர்ற அந்த ரேஷியோவை குறைச்சிக்கிட்டே வந்தோம் என்று சொன்னால் 2ல போய் முடிஞ்சிடும். அப்ப எல்லாருடைய தகப்பன் போய் ஒருத்தன் தான் முடிய போகுது. என்னுடைய முதல் தகப்பன் யார் என்றால் ஒரு மனிதரை நோக்கி முடிந்துவிடும். ஒரு இந்துவுடைய முதல் தகப்பன் யார்னா அவரே தான். ஒரு கிறிஸ்தவனுடைய முதல் தகப்பன் யார் என்றால் அவரே தான். இப்படி உலகத்துக்கு இஸ்லாம் சொல்லும் பொழுது பிறப்பினால ஒருத்தன் ஒசந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன் வராது. நம்ம எல்லாரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்திருந்தா நான் என்ன உயர்ந்த ஜாதி, நீ என்ன தாழ்ந்த ஜாதி? 2 பேரும் ஒரு தாய் தந்தை வழியாக வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் 2 ஜாதியா இருக்க முடியுமா? 2 இனமா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இந்த ஒரு சித்தாந்தத்தை தான் இஸ்லாம் உலகத்துக்கு அழுத்தமா சொன்னுச்சு. முகமது நபி அவர்கள் இந்த இஸ்லாத்தை அறிமுகம் செய்கிற மறு அறிமுகம் செய்கிற அந்த காலத்தில் மொழிவெறி பிடித்தவர்கள் இருந்தார்கள், இனவெறி பிடித்தவர்கள் இருந்தார்கள். தங்கள் இனம் உயர்ந்தது, தங்கள் மொழி உயர்ந்த அரபு மொழிதான் உயர்ந்தது, இப்படி சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள். அவர்களை இந்த சித்தாந்தத்தை வச்சு தான் இஸ்லாம் உடைச்சது. எல்லாரும் சமம், அடிமையா இருந்தாலும் சரி, எஜமானா இருந்தாலும் சரி, ஒரே வரிசையில் நில்லு. இதை தொழுகையில நபிகள் நாயகம் அவங்க செஞ்சு காட்டினாங்க. முஸ்லீம்கள் 5 வேளை தொழுகிறத நீங்க பாக்குறீங்க. பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னா 5 நேரம் தொழுவார்கள். வெள்ளிக்கிழமை அதிகமான மக்கள் தொழுவார்கள். பெருநாள் தினத்தில் அதை விட அதிகமாக தொழுவார்கள். அந்த தொழுகிற மக்களை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தோளோடு தோள் ஒட்டி கொண்டு உரசி கொண்டு அப்படிதான் நிற்பார்கள். முதல்ல யாருக்கு இடம்? முதல்ல வந்தவருக்கு முதல் இடம். இவர் இந்த ஜாதி வந்துட்டாரு, அவரை விடுங்க. இவர் இந்த ஜாதிக்காரரு, அவரை கடைசியில் தள்ளுங்க அப்படின்னு சொல்ல மாட்டார்கள். யாரா இருந்தாலும் சரி, முதல்ல வந்தா முதல் நின்றுக, லேட்டா வந்தா கடைசியா நில்லு. இதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. நீங்க கண் முன்னாடி பார்க்கலாம், எல்லா பள்ளிவாசலையும் பார்க்கலாம். அந்த பள்ளிவாசல் நிர்வாகி இருப்பார்ல, தலைவர், அவர் தாமதமா வந்தா அவரே கடைசியெல்லாம் நிக்கணும். அங்க ஒரு ஊழியராக இருக்கிறவர் வந்துட்டாருன்னா அவர் முதல்ல நிற்பார். அப்ப கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமம். உனக்கு முதல்ல நிக்க ஆசையா இருந்தா முதல்ல வா, லேட்டா நிக்கிறதா இருந்தா நீ லேட்டா வா அப்படின்னு சொல்லி இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டா அதுல ஒரு சமத்துவத்தை காட்டுறது நீங்க பாக்குறீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம எல்லாரும் மனசுலையும் இந்த சித்தாந்தம் உட்கார்ந்தா எந்த ஒரு குழப்பமும் நமக்குள்ள வராது. எல்லாம் நம்ம ஒரு தாயத்துக்கு பிறந்தவங்க, கொள்கை மாறுபட்டு இருக்கலாம், உங்க கொள்கை வேறையா இருக்கலாம், என் கொள்கை வேற இருக்கலாம், ஆனா 2 பேரும் அண்ணன் தம்பி தான். அதை மாற்ற இயலாது. மனிதன்கிற அந்த ரத்தம் தான் எல்லாருக்கும் என்ன செய்கிறது, ஓடுகிறதே தவிர வேற எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. நீங்கள் டெல்லியில பெரிய செங்கோட்டைக்கு பக்கத்தில் ஜும்மா மசூதி, ஒரு பெரிய மசூதி இருக்கிறது. அந்த காலத்து முகலாய மன்னர்கள் கட்டிய ஒரு பள்ளிவாசல், பிரம்மாண்டமான பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல தான் முஸ்லீம் ஜனாதிபதிகள் இந்த நாட்டுக்கு இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட பெருநாளைக்கெல்லாம் தொலை வருவாங்க, வெள்ளிக்கிழமைக்கெல்லாம் தொலை வருவாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் எப்படி அங்க நிலைமை என்று கேட்டால் பாதி பள்ளிக்கு தான் மூடப்பட்டிருக்கும்,
பாதி பள்ளி ஓப்பனா இருக்கு, வெயில் விடக்கூடிய வகையில் அந்த பள்ளிவாசலுடைய அமைப்பு இருக்கும். அப்ப இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ஜாகிர் ஹுசேன் முதல் முஸ்லிம் ஜனாதிபதி அவர் இந்தியாவில். அவர் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது அவர் அந்த பள்ளிக்கு தொலை வர்றாரு, தாமதமாகிவிட்டது. அவர் வெயிலில் நிற்கிறார். நாட்டின் முதல் குடிமகன் அவர், பிரதமரை விட மேல எல்லாத்தையும் விட முதல் இடத்துல இருக்கிறவர் யாரு? குடியரசுத் தலைவர். இந்த குடியரசுத் தலைவராக இருந்தா கூட மக்கள்லாம் முன்னாடியே போய் பள்ளிவாசல் நிறுத்தி விட்டார்கள். இவர் தாமதமா வருகிறார். நான் ஜனாதிபதி வர்றேன் என்று அவரும் உரிமை கொண்டாடல. அவருடைய பாதுகாவலர்கள்லாம் ஜனாதிபதி வருகிறார் இடம் விடுங்க என்று சொன்னதும் இல்லை. மக்களும் அவர் வந்து பதறி அடிச்சுக்கிட்டு வழியை விட்டு முன்னாடி போங்க, அவங்க கண்டுக்கிறவே இல்லை. இங்க எல்லாரும் சமம், ஜனாதிபதியில வெளியே வச்சுக்க. இறைவனுக்கு முன்னாடி நீனும் நானும் மனுஷன், மனிதன் என்கிறதை தவிர வேற எந்த அந்தஸ்தும் கடவுளுக்கு முன்னாடி கிடையாது. பிறப்பால் நீ வசந்தவன் கிடையாது, நானும் வசந்தவன் கிடையாது என்பதை அப்ப நிலைநாட்டினார்கள். இறுதியாக முஸ்லிம் ஜனாதிபதி அப்துல் கலாம் இருந்தார். அவருக்கும் இது போல ஏற்பட்டது. முதல் ஜனாதிபதி முஸ்லிம் ஜனாதிபதி ஜாகிர் ஹுசேனுக்கும் இது ஏற்பட்டது. இந்தியாவுடைய கடைசியாக முஸ்லிம் ஜனாதிபதியாக இருந்தார் அப்துல் கலாம். அவர் ஒரு பெருநாளைக்கு ஒரு பண்டிகைக்கு தொலை வரும் பொழுது இதே நிலைமை, வெயில நிற்கிறார், தெருவில் நிற்கிறார். பள்ளிக்குள்ள அவரை விடலன்னா இடமில்லாத காரணத்தினால், அவர் தாமதமா வந்த காரணத்தினால், மற்றவர்கள் தாமதமா வந்தால் எங்க நிற்பார்களோ அங்கதான் அவர் நிக்கணும். அப்ப இந்த எதனால் இது ஏற்பட்டுச்சு? எங்கள்ல இருக்கிற மக்கள்ல யாருக்குமே அவர் ஒரு ஜனாதிபதிங்கிற எண்ணம் ஏன் எங்களுக்கு வரல? அவருக்கு தான் ஏன் வரல? வெளியே ஒரு ஜனாதிபதியா இருக்காரு, வெளிநாடுகளுக்கு போனா அவர் ஜனாதிபதியா போறாரு. இந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது அல்லாஹ்வின் அடிமையாத்தான் அவர் வர்றாரு. மனிதனாகத்தான் வர வேண்டும், சாதாரண மனிதனாகத்தான் வர வேண்டும். கடவுளை நெருங்குவதில், வேண்டுவதில், பிரார்த்திப்பதில் யாருக்கும் கூடுதலான ஒரு அந்தஸ்து கிடையாது அப்படிங்கறத நீங்கள் பார்க்கலாம். நம்ம கண் முன்னாடி பார்க்கிறோம். இஸ்லாமிய சித்தாந்த வரலாறை வைத்து மட்டும் நான் சொல்லவில்லை. இது ஏன் ஏற்படுகிறது? முஸ்லிம்களுடைய அந்த பள்ளி வாசல்களில் இந்த நிலைமை ஏன் நீங்கள் பார்க்கிறீர்கள்? எங்களுக்கு இப்படி சொல்லி தரப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நம்ம எல்லாரும் சகோதரர்கள், யாரும் யாரையும் விட சிறந்தவன் கிடையாது, யாரும் மட்டம் கிடையாது, மனிதன் என்ற முறையில் எல்லாம் சமமானவர்கள் தான். பிறப்பின் அடிப்படையில் திறமையில் ஒருத்தர் சிறப்படையலாம், ஒருத்தர் படிக்கிறார், ஒருத்தர் படிக்காம இருக்கிறார், ரெண்டு சமம் கிடையாது. அது அவரா உழைத்து பெற்றுக்கொண்ட ஒரு தகுதி. ஒருத்தர் பிறக்கும் போதே ஒரு படித்தவரை பிறக்க மாட்டாரு, குழந்தையா தான் பிறப்பாரு. படித்தவர் ஆவது படிக்காதவர் ஆவது அவரை சார்ந்தது, அவருடைய உழைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுல ஒருத்தர் தகுதி அடையலாம், அவர் படித்து முன்னேறி அந்த இடத்தை அடையலாம். அது மாதிரி யார் வேணாலும் அடையலாம். ஆனா இந்த குலத்தில் பிறந்தால் ஒசந்தவர், அவர் எவ்வளவு கேடுகட்டவராக இருந்தாலும் சரி. இந்த குலத்தில் பிறந்தால் அவர் தாழ்ந்தவர், அவர் எவ்வளவு நல்ல ஒரு சாதனைகள் செய்தாலும் சரி. அப்படின்னு இருந்தால் அது நம்ம மனசாட்சி ஏற்றுக்கொள்ளுமா? அறிவு ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. அப்படியான ஒரு நிலை சித்தாந்தத்தை தான் இஸ்லாம் உலகத்துக்கு எங்களுக்கு தந்திருக்கிறது. அதுபோல இந்த ஹஜ்ஜி என்று எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. இஸ்லாம் மார்க்கத்தில் ஹஜ்ஜி என்றால் மக்காவுக்கு போய் அங்க முதல் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறது. உலகத்தில் ஃபர்ஸ்ட் கட்டப்பட்ட பள்ளிவாசல் மக்காவில் இருக்கிறது. அந்த பள்ளிவாசல்ல போய் நாங்கள் தொழுது விட்டு, இறைவனை தொழுது விட்டு, நாங்கள் சில மத சடங்குகளை நிறைவேற்றி விட்டு வருவோம். அந்த மக்காவுக்கு நீங்கள் போனீர்கள், இப்ப போக கூட நீங்க தேவையில்லை. நீங்க ஹஜ்ஜுடைய காட்சிகளை டிவியில ஒளிபரப்புறாங்க. இந்த ஹஜ்ஜி நடக்கும்போது வருஷம் அந்த ஹஜ்ஜி துல்ஹஜ்ஜி மாசம் ஹஜ்ஜி பெருநாள்னு சொல்றோம்ல, அதுக்கு 4 நாட்களுக்கு முன்னாடியே ஹஜ்ஜுடைய கிரிகைகள் ஆரம்பிச்சிடும். அதை காட்டுவாங்க, நீங்க பாப்பீங்க. அதுல என்ன நீங்க பாக்குறீங்க? உலகத்தின் பல நாடுகள்ல உள்ள மக்கள்லாம் அதுக்கு வருவாங்க. வந்தாங்கன்னு சொன்னா ஆப்பிரிக்கா அடுப்பு கறி மாதிரி இருப்பான், அவனும் வருவான். ஐரோப்பா தகதங்கன்னு தக்காளி பழம் மாதிரி இருப்பான், அவனும் வருவான். ஆப்பிரிக்காக்காரனுக்கு பின்னாடி இவன் நிற்பான். யாரு? தகதகன் இருக்கிறவன் வந்து நிற்பான். ஏன்? ஆப்பிரிக்காக்காரன் முன்னாடி போயிட்டான், முன்னாடியே பள்ளிவாசல் வந்து விட்டான். இவன் தாமதமா வர்றானா, அவன் முன்னாடி நிற்பான். நாங்கள் நெற்றியை நிலத்தில் வைத்து சிர வணக்கம் செய்யும் பொழுது இந்த கருப்பா இருக்கிறான அவனுடைய பாதம், இந்த வெள்ளையா இருக்கிறான அவனுடைய தலையில உரசும்.
இப்ப குனிந்து தலையை நெத்தியில வைத்து நாங்கள் வணக்கம் செய்யும் பொழுது அது கூட உறுத்தி கொள்ளாது, அவன் பெருசா எடுத்துக்கிற மாட்டான். அவன் அடியான் நான் அடியான். அப்ப வெள்ளைக்காரனுக்கு நான் ஒரு வெள்ளையங்கிற எண்ணம் வராது, கருப்பனுக்கு நான் ஒரு கருப்பன்கிற எண்ணம் வராது, அரபு நாட்டுக்காரனுக்கு நான் ஒரு அரபி அப்படின்னு எண்ணம் வராது, தமிழ்நாட்டுக்காரனுக்கு நான் வேற மொழிக்காரன், அப்ப நான் வெளியூர்ல இருந்து வந்தவன் அப்படின்னு எண்ணம் வராது. எல்லாரும் ஒரே மாதிரியான உடை அணிந்து ஒரே மாதிரியான அந்தஸ்தில் ஒரே மாதிரியான தகுதியில கடவுளை வழிபடுறார்கள் என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? இந்த நம்பிக்கை, இந்த சித்தாந்தம் காரணம். இந்த சித்தாந்தம் எல்லாம் ஒரு ஜோடிக்கு பிறந்தவங்க, எல்லாம் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தோம். ஒரு தாய் தந்தைக்கு பிறந்து ஒவ்வொருத்தர் பிடிச்ச கொள்கை ஏத்துக்கிட்டோம். எங்களுக்கு இந்த இஸ்லாம்ங்கிற ஒரு கொள்கை பிடிச்சிருந்துச்சு, நாங்க ஏத்துக்கிட்டோம். உங்களுக்கு இந்துங்கிற ஒரு கொள்கை பிடிச்சா நீங்க ஏத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒருத்தர் கிறிஸ்துவ கொள்கை பிடிச்சா அவர் ஏத்துட்டு, அவரவர் பிடிச்சதை ஏத்துக்கொண்டாலும் மாறிக்கொண்டாலும் இதனால எல்லாம் நமக்கு சண்டை வர தேவையில்லை. பிடிச்ச கட்சியை ஏத்துக்கிற மாதிரி பிடிச்ச கொள்கையை ஏத்துக்கிறோம். இதுதான் இஸ்லாம் உலகத்துக்கு சொல்ற அழுத்தமான செய்தி. 14 நூற்றாண்டுகள் கடந்த பிறகு கூட அதை உயிரோட்டமா நாங்க முஸ்லீம்கள் காப்பாத்திக்கிட்டு வர்றோம். வேற வேற குறைகள் எங்கள்கிட்ட இருக்கும், முஸ்லீம்கள்ட்ட நிறைய குறைபாடுகள், அதெல்லாம் நீங்க கேள்வியில கேட்டுக்கலாம். ஆனா இந்த விஷயத்தை நாங்கள் இயன்ற வரைக்கும் கட்டி காத்து வருகிறோம். ஏன் கட்டி காத்து வருகிறோம்? இஸ்லாம் எங்களுடைய ஒரு பேசிக்காக எங்களுக்கு அதை சொல்லி தருகிறது. குர்ஆன்ல இந்த வசனம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, உங்கள் அத்தனை பேரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நான் படைத்தோம். குர்ஆன் சொல்லுது. குர்ஆன்ல நாங்கள் கடவுளாக நினைக்கிற இறைவன் அல்லாஹ் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? மனிதர்களே, உங்கள் எல்லாரையும் ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உங்களை படைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறது. இந்த ஒரு அடிப்படை தான் இன்னைக்கு தேவை உலகத்துக்கு. எந்த மதத்தில் நீங்கள் இருந்தாலும் என்ன வரணும்? நம்ம எல்லாம் ஒரு தாய் மக்கள். இன்னும் சொல்ல போனா இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு கோட்பாடு இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டும் இருக்கிறது. என்ன நிரூபிக்கப்பட்டிருக்கிறது? இப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு ஜாதி இருப்பாங்கல்ல, அந்த ஜாதிக்கு தனியா ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் தகப்பன், இந்த ஜாதிக்கு இவர் தான் தகப்பன், மூலப்பிதாண்டு பலரை கற்பனை செஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் இப்ப இந்த மரபணுவை பற்றிய ஜீனோம்னு சொல்லக்கூடிய மரபணு ஆராய்ச்சிகள் உலகத்தில் நடந்து கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இதை பத்தி ஆய்வு செய்கிறான். மனித குலத்தினுடைய மாதிரிகளை எல்லாம் எடுக்கிறான். அதிராம்பட்டினத்து மனுஷன், மதுரை மனுஷன், திருச்சி மனுஷன், அமெரிக்கா மனுஷன், ரஷ்யா மனுஷன், மக்காவில் உள்ள மனுஷன், உலக நாட்டில் உள்ள எல்லா மனிதனுடைய மரபணுக்களை ஒவ்வொருத்தன் சாம்பிள் எடுத்து அதை ஆய்வு செஞ்சு கொண்டு போகும் பொழுது இப்ப முடிவாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, உலக மக்கள் அத்தனை பேரும் ஒரே ஒரு ஆப்பிரிக்க தாயிலிருந்து பிறந்தவர்கள். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்குமே தாய் ஒரு ஆப்பிரிக்காரி, ஒரு ஆப்பிரிக்க தாயிடமிருந்து தான் இந்த உலகம் பிறந்தது என்று இப்ப ஜீனோ மரபணுவை நீண்ட ஒரு நெடிய ஆராய்ச்சி பண்ணி உலகத்துக்கு இப்ப சொல்லுகிறார்கள். இவ்வளவு காலம் ஆராய்ச்சி பண்ண இந்த சொல்ற விஷயத்தை தான் இஸ்லாம் ஸ்டார்டிங்ல சொல்லுது. ஒரு தாய் தான். நீங்க நினைக்கிற மாதிரி ஒருத்தருக்கு தலையில இருந்து எல்லாம் யாரும் பிறக்கல, ஒருத்தர் இடுப்புல இருந்து ஒருத்தர் பிறக்கல, ஒருத்தர் காலில இருந்து பிறக்கல, ஒருத்தன் பிறப்ப அப்படிங்கிறது கிடையாதுங்க. எல்லாரும் ஒரு ஜோடி தான். அந்த ஒரு ஜோடியை தான் கடவுள் படைத்தார் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை இப்ப நவீன விஞ்ஞானம் மரபணு ஆய்வாளர்கள் கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள். அப்ப இதைத்தான் உங்களுக்கு இஸ்லாத்தினுடைய அறிமுக உரையாக நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இஸ்லாம்ல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு செய்தி தான் சொல்ல முடியும், ஒரு முன்னுரை என்ற அடிப்படையில். இப்படி இஸ்லாம் ஒவ்வொரு மதத்திலிருந்தும் பல விதங்களில் மாறுபட்டு இருக்கிறது. அதுல முக்கியமான மாறுதல் என்னன்னு கேட்டா, ஒன்றே குலம். முக்கியமான மாறுதல் என்ன? ஒன்றே குலம், ஒருவனே தேவன். நம்ம எல்லாரும் ஒரே குலம், மனித குலம், ஒரே தேவன். இது நம்ம மக்கள்கிட்ட அந்த பழக்கம், அந்த சொல்லு இருக்குது, ஆழமா பதியல. சும்மா டயலாக் மாதிரி பேசிக்கிறோம். என்ன பேசுறோம்? ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் பாட்டு படிக்கிறோம். அப்படி சொன்னா போதுமா? ஒரு தாய் மக்கள் சொன்னா ஏன் ஜாதியிலான மக்கள் வருது? ஒரு தாய் மக்கள் எப்ப சொல்லிட்டோமோ, ஒரு தாய்க்கு பிறந்த 2 பிள்ளைகளை பார்த்து இவன் ஒரு ஜாதி அவன் ஒரு ஜாதி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். சொன்னால லாஜிக் இருக்குதா? ஒரு அறிவார்ந்த ஒரு கருத்து இருக்குதா? இல்ல. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஒரு தாய் மக்கள் சொல்லுகிறோம். இது சினிமாவெல்லாம் எடுக்கிறார்கள், பாட்டெல்லாம் படிக்கிறார்கள். ஆனா ஒரு தாய் மக்களா வாழ முடியல. ஒன்றே குலம், ஒருவனே தேவன். உலகத்துக்கெல்லாம் ஒரு கடவுள் தான். ஒன்றே குலம், எல்லாரும் ஒரே குலம், மனித குலம் தான், ஜாதி கிடையாது அப்படின்னு படிக்கிறோம்.
படிச்சா வருதா, பிராக்டிகலா வருதா? அது சும்மா சடங்காக படிக்கிறோம். சாதிகள் இல்லையடி பாப்பான்ட்டு பாப்பாவுக்கு சொல்லி கொடுக்கிறோம். சும்மா பாட்டா சொல்லி கொடுக்கிறோமே தவிர அந்த சித்தாந்தத்தை உள்ளத்துல நுழைக்கணுமா இல்ல, புகுத்தணுமா இல்லையா? அது ஆழமா பதியல. இஸ்லாமும் சொல்லுகிறது, ஆழமா பதிப்பிக்கிறது. இது இஸ்லாம் முதல்ல எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க. ஒன்றே குலம் என்பதை எல்லாரும் சொல்லி இருக்கிறார்கள். ஒன்றே குலத்தை எல்லாரும் சொன்னாலும் அது என்ன இல்ல, சாதி இரண்டொழிய வேறில்லை என்று அவையார் சொன்னார்னு படிக்கிறோம். இட்டார் பெரியவர், கொடுக்கிறவன் பெரியவன், இடாதர் சிறியார், ரெண்டு ஜாதி தான். ஒன்னு வாரி வழங்குறவன், இன்னொருத்தன் கணக்க வச்சுக்கிறவன், இப்படி ரெண்டு ஜாதி தான் சொல்லி அவையார் சொன்னாலும் படிக்கிறோம். அப்படி நடக்கிறோமா? அந்த ரெண்டு தான் ஜாதியா இருக்குதா? இல்ல, நிறைய ஜாதிகள் இருக்கிறது. அப்ப இந்த தத்துவங்களாக சொல்லுகிற இந்த ஒரு விஷயத்தை இஸ்லாமும் சொல்லுது, உயிரோட்டமா சொல்லுது. அதை 5 வேளை தொழுகையில் நிப்பாட்டி காட்டி அதை நடைமுறைப்படுத்தி காட்டுது. நபிகள் நாயகம் காலத்தில் அடிமையா இருந்தார் பிலால் கண்ணங்கரேர் என்று இருக்கக்கூடிய அவரை பள்ளிவாசலுடைய அந்த வணக்க வழிபாடுகளுக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை கொடுத்து அவரை உயர்நிலையில இஸ்லாம் வச்சது. இப்படி செயல் வடிவம் கொடுத்து செஞ்ச காரணத்தினால இந்த சகோதரத்துவம் எங்கள்கிட்ட கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற காட்சி நீங்க பாப்பீங்க. இது எல்லாத்தையும் மலரணும். எல்லா மக்கள்கிட்ட என்ன வரணும்னு கேட்டா, நம்ம எந்த மதத்தை வேணாலும் இருந்துட்டு போறோம். மனுஷன் நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பி. கொள்கையில் அவருக்கு அதை பிடிச்சிருக்குது. எனக்கு பல கடவுளை நம்பிக்கை இல்லை, ஒரு கடவுள் தான் நான் நினைக்கிறேன், இருந்துட்டு போறேன். பல கடவுளுக்கு நான் நீங்க நினைக்கிறேன், எழுதிட்டு போங்க, சிந்திச்சுக்கிட்டே இருங்க. யாரு எதுல இருந்தாலும் இந்த உறவு முறை மாறக்கூடாது. அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி எதுக்கு என்று கேட்டால், நம்முடைய உறவு முறைகளை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படி இருந்துச்சு ஒரு காலத்துல, கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. முன்னாடி எல்லாம் மாமன் மச்சன் இருந்துக்கிறோம். அந்த மாதிரி உறவு முறையை சொல்லி என்ன செய்வோம், பழகிக் கொள்வோம், பேசிக்கொள்வோம். இப்ப அதுக்கு விரிசல் வர்ற மாதிரியான ஒரு வாதங்கள் எல்லாம் பகிரங்கமாக முன்வைக்கப்பட்டு ஒரு அமைதியின்மை உலகத்தில், தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதெல்லாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து முறியடிக்கணும். நம்ம எல்லாருமா சேர்ந்து இதெல்லாம் நாங்க எத்தனை மதத்தை நாங்கள் பின்பற்றினாலும் எங்க மார்க்கம் எங்களுக்கு, உங்க மார்க்கம் உங்களுக்கு. குர்ஆன்ல அப்படி இருக்கிறது, லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, என் மார்க்கம் எனக்கு என்று முகமது நபி அவர்களை இறைவன் சொல்லுகிறான். அப்படி அவர்கள் சொன்னார்கள் மக்கள் மத்தியில். இதுதான் நாங்கள் உங்களுக்கு முன்னுரையாக சொல்லக்கூடிய செய்தி. அடுத்து நம்ம இப்ப கேள்வி பதிலுக்குள்ள செல்லலாம். கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேள்வி முஸ்லீமுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் உங்களுக்கு எந்த கேள்வினாலும் கேட்கலாம். முதல் அதாவது உங்களுக்கு டோக்கன் விநியோகிக்கப்பட்டிருக்கு, திட்டுற மாதிரி கூட கேட்கலாம். இந்த கேள்வி எப்படி கேட்கலாம் என்று கேட்டால், எங்களை கோபமா கூட கேட்கலாம், திட்டுற மாதிரி கேட்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். இஸ்லாமே சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா கேளுங்க. அதுக்கு விடை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இது இருக்கும். நாங்க யாரும் வருத்தப்படவும் மாட்டோம், கோவப்படவும் மாட்டோம், பதில் மட்டும் தான் சொல்லுவோம். எங்கள்ல இருக்கிற மக்கள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, உங்க மேல வருத்தப்பட மாட்டாங்க. ஏன் இப்படிலாம் கேட்கிறாரு, சந்தோஷப்படும். கேட்க வேண்டிய இடத்துல கேட்கறீங்க. வெளியில போய் குழப்பம் ஏற்படுத்துற கேட்காம எங்க கேட்டால் உங்களுக்கு அதற்கான ஆன்சர் வருமோ அந்த இடத்தில் நீங்கள் அந்த கேள்வியை பதிவு செஞ்சால் நாங்க சந்தோஷப்படுவோமே தவிர நாங்கள் புண்படுவோம் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டாம். நீங்க எந்த கேள்வி தவிர்க்க வேண்டாம். கடுமையான அதிருப்தி ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இருந்தால் அந்த கடுமையான முறையில கேளுங்கள், அதை பற்றி நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். அல்ல லேசான அதிருப்தி இருந்தால் அது மாதிரி கேளுங்க. எந்த மாதிரி உங்க உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் என்ன செய்யலாம், கொட்டலாம். இதை நீங்க என்ன செய்யணும், மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். கூச்சம் இல்லாம தயக்கம் இல்லாம கேட்கலாம். அது போக ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேளுங்க ஒரு தடவை. ஏன்னு கேட்டா நிறைய பேர் கேள்விக்கு வந்திருப்பாங்க. ஒரு ஆள் 10 கேள்வி கேட்டாருன்னு வைங்க, 10 கேள்விக்கு தான் பதில சொல்ல முடியும். விவரமா சொல்லுவோம், எஸ் நோன்னு சொல்ல மாட்டோம். எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் திருப்தி அடையக்கூடிய வகையில் விரிவான முறையில் நம்ம அந்த விளக்கம் சொல்றதுனால அதிக கேள்விகளுக்கு இங்க இடம் இருக்காது. அதனால ஒருத்தரை 10 கேட்டாருன்னு வைங்க, மீது எல்லாருடைய கேள்விக்கும் பதில் இல்லாம போயிடும், பெண்டிங்கா போயிடும். அதனால ஒவ்வொரு சகோதரர் ஒரு கேள்வி கேளுங்க. அதுக்கு மேலேயும் எத்தனை கேள்வி கேட்க முன் வரலன்னு சொன்னா அவரை திருப்பி இன்னொரு வாய்ப்பு கொடுத்து என்ன செய்யலாம். சில பேர் கேள்வி விரும்ப மாட்டாங்க. அப்படி இருந்தால் நீங்க இன்னொரு கேளுங்கன்னு சொல்லும் பொழுது அப்படி நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கேள்வி எப்படின்னு கேட்டா, இப்ப உங்களுக்கு டோக்கன் தருவாங்க. யார் கேள்வி கேட்க விரும்புறீங்களோ அதுல முஸ்லிம்கள் டோக்கன் வாங்கக்கூடாது. முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் மட்டும் என்ன செய்யலாம், ஆண்கள் பெண்கள் யார் வேண்டாலும் நீங்க டோக்கன் வாங்கிக் கொள்ளலாம். அந்த டோக்கன் நம்பர் பிரகாரம் 1ஆம் நம்பருக்காரங்க கேளுங்க, 2ஆம் நம்பருக்காரங்க கேளுங்கன்னு